நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த ஈரான் உலக செய்தியில் ஈரான் யுஏஇ ரொம்ப முக்கியமான இடத்த பிடிச்சிருக்கு. அதை பற்றி நம்ம பேச போகிறோம். நான் கசாலி டிகோட்ஸ். இது உலக செய்திகள், உள்ளூர் அரசியல், சமுதாய கருத்துக்கள், சினிமா எல்லாத்தையும் கலந்து கட்டி நம்ம பேசக்கூடிய ஒரு சேனல் இது. உங்களுடைய ஆதரவு, சப்ஸ்கிரைப் செய்யணும், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பட்டனை கிளிக் செய்யுங்க. ஸோ இது ரெகுலராக நான் கொடுக்கக்கூடிய ஒரு ரிக்வஸ்ட். சில இதில் கொடுக்காம விட்டுறலாம். ஏன்னா அந்த செய்தியோட வீரியத்தை தாண்டி அது போக உங்களுக்கே தெரியுமே, இது பார்க்கும்போது நண்பர்களுக்கு ஏதாவது முக்கியமாக இருந்தால் ஷேர் பண்ணுவீங்க அப்படிங்கிறது தான். சரி, இப்போ முக்கியமாக ஈரான் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் யுஏஇயை பயங்கரமாக அடிப்போன்றாங்க. அதுக்கு என்ன காரணம்? எங்களோட இந்த அளவு டேமேஜுக்கு முக்கிய பொறுப்பு, முக்கிய இடம் கொடுத்து எல்லாம் பண்ணது ஈரான். அந்த ஈரான் நாங்கள் தாக்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் என்ன சொன்னாங்க, ஈரான் இஸ் ரிப்போர்ட்டட்லி டார்கெட்டிங் த யுஏஇ பிகாஸ் அபுதாபி இஸ் கம்ப்ளீட்லி பைபாஸிங் த ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் வித் மேசிவ் நியூ பைப்லைன் அண்டு அபேண்டனிங் ஓபெக் லிமிட்ஸ் டு ஃப்ளட் த மார்க்கெட் வித் ஆயில். நீங்கள் ஓபெக்லேருந்து வெளியே வந்துடுவீங்க, ஹார்மோஸை பைபாஸ் பண்ணிவிட்டு இது வழியே ஃபுஜேரா போர்ட் வழியே நீங்கள் போவீங்க. அப்புறம் ஆயில் எக்ஸஸாக நீங்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் எல்லாருமே ஆயில் எடுப்போம். ஓபெக் கண்ட்ரி சவுதி அரேபியா, குவைத்து எல்லாமே ஆயில் எடுத்துக்கிட்டு இப்போ நாங்கள் ஈரான் எல்லாம் ஆயில் எடுப்போம். இதை நீங்கள் எக்ஸஸாக நீங்கள் ஃப்ளட்டு பண்ணி ஆயில் நிறைய உறிஞ்சி ரேட்டெல்லாம் குறைச்சி எங்களை டேமேஜ் பண்ணுவீங்க. நாங்கள் பார்த்துக்கிட்டு இருப்போமா, உங்களை நாங்கள் அடிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான செய்தியாக சொல்லியிருந்தாங்க. அதுபோக அங்கே இருக்கக்கூடிய ஸ்போக்ஸ் பர்சன், எப்படி ஐஆர்ஜிசியோட ஸ்போக்ஸ் பர்சன், அவர் என்ன சொல்கிறார், த யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் ஹேஸ் காஸ்ட் த மோஸ்ட் டேமேஜ் டு ஈரான் விச் இஸ் ஒய் ஈரான் has now announced that it will now attack the United Arab Emirates, முக்கியமாக அபுதாபி, துபாய், with its most advanced missiles and weapons. The IRGC has advised all foreign workers to leave the UAE as soon as possible. இது நேற்று நம்ம பார்க்கும்போது நேற்று வந்த தகவல். யுஏஇலேருந்து வெளிநாட்டுக்காரங்களாம் வெளியேறிருங்க. மொத்தம் யுஏலேருந்து வெளிநாட்டுக்காரங்க எடுத்தாச்சுன்னா 1,15 லட்சம் பேர் வச்சுக்கோமே மொத்தத்துக்கு. இப்போ நிறையா பேர் டூரிஸ்ட் போகலை, அதனால் கொஞ்சம் ஒரு கோடி பேர் வச்சுங்களேன். 1 கோடி பேரில் ஒரு 12-13 லட்சம் பேர் தான் மொத்தம் யுஏஇ மக்கள். ஒரு 85 லட்சம் பேருக்கு மேலே வெளிநாட்டுக்காரங்க. மொத்த வெளிநாட்டுக்காரங்களும் நம்ம வெளியே வந்தாச்சுன்னா, இன்க்ளூடிங் கேரளா, இந்தியாக்காரங்க, பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, பிலிப்பைன்ஸு, கொஞ்சம் ஆஃப்ரிக்கா எல்லாம் வெளியே போயிட்டாங்கன்னா அங்கே நடமாடுறதுக்கு ஆளே இல்லையே. இன்னும் கோஸ்ட் சிட்டின்னு சொல்லுவாங்கள்ல, அப்படியே ஒரு மாதிரி நரி ஊழையிட்டு போனால் ஐயோ பயமாக இருக்குமே. பெரிய பெரிய கட்டடங்களாக இருக்கும், ஆள் இருக்காது, ரெஸ்டாரண்ட் இருக்கும், சேரு டேபிள் அது இருக்கும், எல்லாம் பார் இருக்கும். போனால் இதுக்கு எதுக்குமே ஆள் இல்லாமல் பேன்னு கிடக்குமே, அந்த மாதிரி ஆயிரும். ஆனால் ஈரான் என்ன சொல்கிறாங்க, ஐஆர்ஜிசி, நீங்கள் வெளிநாட்டுக்காரங்கள்லாம் லீவ் யுஏஇ, நாங்கள் அட்டாக் பண்ண போகிறோம், நாங்கள் அட்டாக் பண்ணுவோம், அதுக்கு எங்களோட பிரச்சனைக்கு முக்கிய காரணம் யுஏஇ தான் அப்படின்னு சொல்லி அவங்க பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. அதோட முதல் படியாக ஃபுஜேராவில் ஒரு 4 மிசைல் அண்டு ட்ரோன் எல்லாம் சேர்த்து அடிச்சிட்டோன்றாங்க. அதுக்கான வீடியோலாம் வந்துச்சு. ஆனால் இன்னொரு இதில் பின்னூட்டத்தில் நம்ம நண்பர்கள் சொன்னது என்ன, இந்த மாதிரி வரலை, அவங்க மறுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி. அதில் நம்ம அடித்தாங்கன்னு சொல்கிறதுல சில வீடியோக்கள் வந்துச்சு. வீடியோக்களே இப்போ ஏஐயில் ஆர்டிஃபிஷியலாக ஃபேக்காக கொடுக்குறாங்க. ப்ளஸ் செய்திகளை சில நேரம் ஃபேக்காக கொடுக்குறாங்க, சில கரெக்டாக கொடுக்குறாங்க. ஃபேக்ட் செக் எவ்வளோ பண்ணாலும் சரி நம்மளால் 50% மேலே ஃபேக்ட் செக் பண்ண முடியலை. அது ஃபேக்ட் செக் பண்ணுறதுலேயே நிறையா டூப்ளிகேட்டெல்லாம் வருது. அதையும் தாண்டி கஷ்டப்பட்டு கொடுக்க வேண்டியது. இந்த இதில் ஏதாவது சில விஷயங்கள் கரெக்டாக இருந்துச்சுன்னா சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான். கரெக்ட் இல்லைன்னா நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஃபேக்ட் செக் பண்ணிவிட்டு ஏதாவது செய்தி இருந்துச்சுன்னா பின்னூட்டத்தில் நாகரிகமாக நீங்கள் போட போகிறீங்க. ஏன்னா இப்போ நம்ம இதில் பார்த்தோம் நிறைய பேர் 99% நம்ம நண்பர்கள் விமர்சனம் பண்ணாலும் நாகரிகமாக விமர்சனம் பண்ணுறாங்க. உரிமையில் பேசுகிறதில்ல, வாடா போடன்னு சொல்கிறதில்ல, கெட்டவத்தை பேசுகிறதில்ல. இந்த மாதிரி ஒரு சமூகம், ஒரு சமுதாயம் நமக்கு வேணும். என்னென்னா மாற்று கருத்து இருக்கும், கருத்து முரண்பாடு இருக்கும், எல்லாம் இருக்கும். அதே நேரத்தில் ஒரு வீட்டில் அண்ணன் தம்பிக்குள்ளே கருத்து வேறுபாடு இருக்கும், அப்பா மகனுக்குள்ளே கருத்து வேறுபாடு இருக்கும், அம்மா மகனுக்குள்ளே கருத்து வேறுபாடு இருக்கும். அதுக்காக நீங்கள் அப்பா மகனும் கெட்ட விதத்தில் திட்டிக்கிறீங்களா, அம்மா மகனும் கெட்ட விதத்தில் காணா போனான்னு ஏதாவது பேசி திட்டிக்குவோமா? அப்படி இல்லை. அது மாதிரி இப்போ நம்மளுடைய நண்பர்கள் இந்த கசாலி டிகோட்ஸ், இந்த நண்பர்கள் அவ்வளோ பேரும் ஒரு குடும்பமாக நான் நினைக்கிறேன். எல்லாருமே இப்போ ஓரளவு என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஓகே இது நாகரிகமாக தன்னோட விமர்சனம் பண்ணுவோம், எதிர்கருத்தை வைப்போம், இது பண்ணுறாங்களா, அந்தளவில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போது ரொம்ப குறிப்பாக துபாய், யுஏஇயில் துபாய் அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த யுஏஇ லிஃப்டட் ஏர் ட்ராவல் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப்டர் ஈரானியன்
ரிட்டாலியேட்டரி ஸ்ட்ரைக்ஸ் ஹிட் ஆல் 6 ஜிசிசி கண்ட்ரிஸ் ஹோஸ்டிங் யுஎஸ் ஃபோர்ஸஸ். அதாவது அதில் யுஎஸோட அமெரிக்காவோட படை வீரர்கள் படைகள் எல்லாம் எங்கெங்கே இருக்கோ அதை பூரா நாங்கள் தாக்குவோன்னு சொன்னதுக்கப்புறம் துபாய் வந்து உண்மையிலேயே ரொம்ப பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு. என்னென்னா துபாய் பேசஞ்சர் டிராஃபிக் அது வந்து ட்ராப்ட் 2.5 மில்லியன் இன் Q1. அதாவது ஒரு மாதிரி ஃபஸ்ட்டு குவார்ட்டர் 3 மாதத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் பேர் 60 லட்சம் பேர் வந்து வருவாங்க. அதில் 25 லட்சம் பேருக்கு மேலே வரலை அப்படின்றாங்க. ஆனால் அது வந்து இன்னும் குறைஞ்சிருக்கும். இந்த ஃபஸ்ட் குவார்ட்டர்னால் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், அப்புறம் ஏப்ரல், மே. இப்போ மார்ச் வரைக்கும் ஃபஸ்ட்டு குவார்ட்டர் எடுத்துட்டோம்னா மார்ச் வரைக்குமே வந்து 25 லட்சம் பேர் ட்ராப் அப்படின்னா அப்போ மார்ச்சில் சுத்தமாக ஆளே வரலைன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் வந்து டெர்மினல் 1 and 2 ஆர் கோஸ்ட் டவுன்ஸ். ஒன்லி 51 ஆஃப் 90 ஏர்லைன்ஸ் ரெசியூம்டு. அப்போது 90 ஏர்லைன்ஸில் வந்து 51 ஏர்லைன்ஸ் தான் திரும்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் கிட்டத்தட்ட 40 ஏர்லைன்ஸும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. பிஸ்னஸஸ் ஆர் லிக்விடேட்டிங் த ஈத்தோஸ் ஆஃப் துபாய் ஆஸ் கான்ஃப்ளிக்ட் ஃப்ரீ இஸ் ஷேட்டர்ட். இப்போ துபாய்னா எந்த விதமான கான்ஃப்ளிக்ட் கிடையாது, இது வந்து டேக்ஸ் பெருசாக கிடையாது, எப்படி இருந்தாலும் ரொம்ப சுகமாக இருக்கலாம், எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணால் ரொம்ப சேஃபு, செக்யூரிட்டி, இது அதுன்னு சொன்னது எல்லாம் ரொம்ப ஷேட்டட் ஆயிடுச்சு, அப்படியே ஆடி போச்சு. அதுக்கப்புறம் வந்து துபாயோட நம்பிக்கை இருக்குல்லையே, அந்த நம்பிக்கை வந்து செதஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் துபாயோட வளர்ச்சி ரொம்ப அப்படியே லிக்விடேட் ஆகிப்போச்சு. அங்கே இந்தியாவிலேருந்து வெளியிலேருந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா, யூரோப்பிலிருந்தும் அமெரிக்காவிலேருந்தும் அங்கே கூட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே நின்று போய் அப்புறம் டூரிஸ்ட் வரதெல்லாம் குறைஞ்சி போய் ஒரு மாதிரி வந்து ஷேட்டராகி போய் கிடக்கு. அப்புறம் 2 ஏர்போர்ட் வந்து கோஸ்ட் டவுன் மாதிரி, கோஸ்ட் டவுன் சொல்லுவாங்க. எப்படின்னா இந்த பேய் பங்களான்னு சொல்லுவாங்க, அல்லது பேய் கிராமம். ஒரு மாதிரி வந்து ஆளே இல்லாமல் ராத்திரி நேரத்தில் வந்து நரிகள்லாம் ஊழையிட்டு அப்படி வரும் பார்த்திங்கன்னா, அதை தான் வந்து ஒரு கோஸ்ட் வில்லேஜ் அல்ல கோஸ்ட் டவுன் அப்படிம்பாங்க. அது மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்ற அளவுக்கு இங்கே சொல்லியிருக்காங்க. இப்போ என்னென்னா டூரிசம் இஸ் கொலாப்சிங், ஜாப்ஸ் ஆர் டிஸப்பியரிங், வார் ஹேஸ் அ ப்ரைஸ். ரொம்ப கடைசி அந்த வார்த்தை பார்த்திங்களா, ஒவ்வொரு போருக்கும் ஒரு விலை உண்டு. அந்த விலை வந்து இப்போ துபாய் கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஏன் கொடுக்குது? நீங்கள் யாருக்கு எதிராக இங்கே நடவடிக்கை எடுத்தீங்களோ அவங்க வந்து ஸ்ட்ராங் ஆனாங்கன்னா என்ன நடக்கும்? நீங்கள் வந்து ஒரு ஒரு ஊரில் ஒரு இடத்துல ஒருத்தர் அடிக்க போகிறீங்க, கூட ஒரு ஆளை கூட்டு போகிறீங்க. அங்கே எதிராக இருக்கிற ஆள் வந்து கூட்டு போகிற ஆளை விட பலசாலியாக இருந்தாங்கன்னா 2 பேரையும் சேர்த்து வந்து துவைப்பாங்கல்ல. அது மாதிரி நீங்கள் வந்து அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் ரொம்ப பலசாலியாக நினச்சிட்டீங்க. ஆனால் ஈரான் வந்து அதை விட பெரிய பலசாலியாக இருக்கான், இப்போ அடிக்கிறான். உங்கள் கையில் வந்து ஒரு மாதிரி பேஸ் இல்லாமல் எல்லாத்தையும் நிறைய கட்டடங்களாக கட்டி பெருசாக உயரமானது, பெருசானது, நீளமானது அப்படின்னு எல்லாத்தையும் உலகத்தின் அதிசயங்கள் நிறைய கொண்டு வந்து சேர்த்துட்டீங்க. ஆனால் அதுக்கு பாதுகாப்பு இப்போ வந்து உண்மையிலே பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ரொம்ப முக்கியமாக என்னென்னா நம்ம சொந்தங்கள் தென்னிந்தியா, குறிப்பாக தமிழ் சொந்தங்கள் நிறைய அங்கே இருக்காங்க, இன்வெஸ்ட்மெண்ட் நிறையா இருக்குது. அது என்ன ஆக போகுது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அதுதான் நமக்கு வந்து மிகப்பெரிய வருத்தம். அதுக்கான நாடு அடிபட்டால் போனால் நமக்கு வருத்தம் இல்லையானா வருத்தம் இருக்குது. ஆனால் நம்ம ரத்த சொந்தங்கள் நிறையா அங்கே இருக்காங்கிறது ரொம்ப இதில் எக்ஸ்ட்ரா வருத்தங்கள். அதில் டூரிசம் வந்து மொத்தத்துக்கு கொலாப்ஸ் ஆயிடுச்சு. டூரிசம் தான் அந்த நாட்டோட முக்கிய வருமானமாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் முடிஞ்சு வச்சா சரி. இன்னொரு முக்கியமான தகவல் என்னென்னா, சீனா புதுசாக வந்து ஒரு வேர்ல்டு மேப்பு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வேர்ல்டு மேப்பில் ரொம்ப அது வந்து ஒரு செய்தியாக வந்துச்சு. அந்த செய்தி வந்து சூப்பர் செய்தி. அது என்னென்னா, அந்த வேர்ல்டு மேப்பில் இஸ்ரேல் இந்த பக்கம் வந்து காசா, இங்கிட்டு வெஸ்ட் பேங்க் அப்படின்னு போட்டிருப்பாங்க இல்லையா. பாலஸ்தீன் ஒரு நாடே போட மாட்டாங்க ஆக்சுவலாக. ஆனால் இப்போது சைனா வந்து போட்டிருக்க அந்த மேப்பில் என்ன போட்டிருக்காங்கன்னா, மொத்தத்துக்கு பாலஸ்தீன், நோ இஸ்ரேல். அப்போது பாலஸ்தீனை அங்கீகாரம் பண்ணி இஸ்ரேல் வந்து ரிமூவ் பண்ணிருச்சு சைனா. இது எவ்வளோ பெரிய நடவடிக்கை தெரியுமா? அதாவது நீங்கள் வந்து இஸ்ரேல்காரங்க சைனா மேலே கோவப்படையும் பார்ப்போம். இப்போ நெத்தன்யாகு யார் தெரியுமா, நான் யார் தெரியுமா அப்படின்னு சைனாட்ட நீ மோதிப்பார், சைனாவை கேட்டுப்பார். நீக்கிருச்சு. நீக்கினா இவங்க என்ன செய்வாங்க, சைனாவே உலகத்தில் இல்லைன்னு இந்த வேர்ல்டில் சைனா இல்லைன்னு சொல்ல முடியுமா? அது மொத்தத்துக்கு நீங்கள் தைவான்னு போட முடியுமா? போட்டு பாருங்களேன் பார்ப்போம். அதாவது யார்கிட்ட மோதணும், என்ன ஒரு காலம் மாறும்ல. இப்போ இங்கே வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கோம், தமிழ்நாட்டில் அராஜகம் பண்ண, அதாவது கீழ் மட்ட லெவலில் நிறையா எளிய மக்களோட குரல் கேட்காம அராஜகம் பண்ண திமுகவை வீழ்த்தி இன்றைக்கி வந்து விஜய் வந்திருக்காரு. விஜய் நல்லாட்சிக்கு தரார், நல்லாட்சி தரல, அடுத்து பண்ண அதெல்லாம் வேறு ரெண்டாவது, என்ன தரப்போகிறாருன்னு ரெண்டாவது. ஆனால் இப்போது என்ன நடக்குது, திமுக வீட்டுக்கு போயிடுச்சு, எதிர்கட்சி ஆயிடுச்சு. அவ்வளோதான் மேட்ரு. இப்போது போலீஸ்காரங்களாக இருக்கட்டும், அது அரசு அதிகாரிகளாக இருக்கட்டும், அவங்க வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஷேட்டர் ஆவாங்களா இல்லையா, ஆகட்டும் பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி வரைபடத்திலிருந்து சைனா வந்து நீக்கிருச்சு, ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் எப்படின்னா,
இப்போது இந்த எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அத்தனையும் நாங்கள் வந்து அடிக்க போகிறோன்னு சொல்லி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவு சாத்தியம், என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியாது. எனர்ஜி எக்ஸ்ட்ரா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பூரா அடித்தாங்கன்னா மொத்த யுஏஇ வந்து உடனே கொலாப்ஸ் ஆயிரும். அதில் டவரில் இருக்கக்கூடியவங்க 50 மாடி, 80 மாடி, 90, 100 மாடி அப்படின்னு நிறையா இருக்கா. அதில் இருக்கவங்கெல்லாம் கீழே இறங்கி வர முடியாது, தண்ணி போகாது, ஏசி ஓடாது. மொத்தத்துக்கு இதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து வெயில் காலத்தில் என்ன நடக்கும்? அது வந்து அந்த மாதிரி அடித்தாங்கன்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டராக இருக்கும். மொத்த மக்கள், ஏகப்பட்ட மக்கள் வந்து சுவாசம் இல்லாமல், ஒழுங்காக சுவாசிக்க முடியாமல், வெக்கையில் இதுலேயும் சாப்பாடு இல்லாமல், தண்ணி இல்லாமல் நிறையா மக்கள் வந்து மரணத்தை தழுவ வேண்டிய சூழல் வரலாம். அப்படிங்கிறது தான் இப்போ ஈரானோட எச்சரிக்கையோட ஒரு முக்கியமான அங்கம். என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அது போக வந்து த யுஏஇ ஹேஸ் ரெஸ்ட்ரிக்டட் ஃப்ளைட்ஸ் டு எ ஹேண்ட்ஃபுல் ஆஃப் அப்ரூவ்டு ரூட்ஸ் அன்டில் அட்லீஸ்ட் 11 மே. அப்போது மே 11 வரைக்கும் ரொம்ப ரெஸ்ட்ரிக்டட் ரூட்டு தான் நாங்கள் வந்து கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து என்னென்னா, அங்கே போன ஃப்ளைட்டெல்லாம் நேற்று முந்தானத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, துபாய் அபுதாபிக்கு போன ஃப்ளைட் எல்லாத்தையுமே ஓமானுக்கு திருப்பி விட்டாங்க. அங்கே இறங்கிக்கும், அங்கேருந்து பை ரோடாக வாங்க, இன்னும் ஹட்டா வழியே வர முடியும். மஸ்கட்லேருந்து துபாய்க்கு வர்றது வந்து ஹட்டா. அந்த ஹட்டா வழியை வந்து அபுதாபிக்கு போகலாம், துபாய்க்கு போகலாம், எல்லா இடத்துக்கும் போகலாம். அப்படி வந்திருக்கேன்னு ஃப்ளைட்டை பூரா ஓமானுக்கு திருப்பி விட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்புறம் ரொம்ப இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இஸ்ரேலில் வந்து மோஸ்ட் ஹேட்டட், வெறுக்கத்தக்க ஒரு அதிபர் அப்படின்னா நெத்தன்யாகு. என்னென்னா, இஸ்ரேல் ஹேஸ் பிகம் த மோஸ்ட் ஹேட்டட் கண்ட்ரி. அந்த அதிபர்னால் அந்த இஸ்ரேல் தான் வந்து எவ்வளவுனா 97.55% அக்கார்டிங் டு த குளோபல் போல்ஸ். அப்போ உலக அளவில் சில தனியார் இதெல்லாம் போல் எடுப்பாங்க இல்லையா, அந்த போலில் வந்து 97% இஸ்ரேல் வெறுக்கத்தக்க நாடு அப்படின்னு ஆகிப்போச்சா. எந்த நாட்டில் போய் நான் வந்து யூதன், ஐ எம் அ ஜூ அப்படின்னு, ஐ எம் ஃப்ரம் இஸ்ரேல் அப்படின்னு சொல்ல முடியாதே. அந்தளவுக்கு வெறுக்கத்தக்க நாடாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான செய்தி. அதுக்கு போக இப்போது ரொம்ப முக்கியமாக ஈரானியன் மிலிட்ரி சோர்ஸ் என்ன சொன்னால், இஃப் த யுஏஇ டேக்ஸ் அன்வைஸ் ஆக்ஷன் அகேன்ஸ்ட் ஈரான், ஆல் இட்ஸ் இன்ட்ரெஸ்ட் வில் பிகம் டார்கெட்ஸ். நீங்கள் எங்களுக்கு எதிராக ஏதாவது வந்து புத்தி இல்லாமல் ஏதாவது நீங்கள் ஒரு ஆக்ஷன் எடுத்துட்டிங்கன்னா, ஒரு இவங்களோட சேர்ந்து, இஸ்ரேலோட சேர்ந்து, இல்லை ஜெலன்ஸ்கி கூட சேர்ந்து, அமெரிக்காவோட சேர்ந்து எங்களுக்கு எதிராக ஏதாவது எடுத்திங்கன்னா, உங்கள் இன்ட்ரெஸ்ட் என்ன அத்தனையும் நாங்கள் வந்து டார்கெட் பண்ணிடுவோம். இன்ட்ரெஸ்ட் என்ன, அவங்களுடைய தண்ணி, ரிஃபைனரி, அதுக்கப்புறம் போர்ட்டு, போர்ட்டு, ஏர்போர்ட்டு, இருக்கிற அத்தனை உயரமான பில்டிங் அத்தனையும் எங்களுக்கு டார்கெட் ஆயிரும் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை பண்ணியிருக்காங்க. அது போக ரொம்ப முக்கியமாக ஈரானுக்கும் யுஏஇக்கும் பயங்கரமான ஒரு மோதல் போக்கு இருக்குது. அந்த மோதல் போக்கு என்ன ஆக போகுது அப்படிங்கிறது இன்னும் சில தினங்களில், சில வாரங்கள் எல்லாம் தெரியலாம். ஈரான் வந்து அமெரிக்காவோட கட்டளைக்கு அடிபணியதாக இல்லை, அமெரிக்கா வந்து விட்டு போகிறதாகவும் இல்லை. பெரிய அளவுக்கு எஸ்கலேஷன் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அடுத்து என்ன நடக்க போகுது, எப்போ முடிவுக்கு வரப்போகுதுன்னு தெரியலை. இப்போ பேச்சு எல்லாமே இஸ்ரேலை பற்றி ஒன்றுமே சொல்லலை. எல்லாமே யுஏஇ, ஈரான், அமெரிக்கா அப்படி வந்து நிற்கிது. என்ன அடுத்து நடக்க போகுது அப்படிங்கிறது அடுத்தடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி.